அனைவருக்கும் வணக்கம். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் மூலம் பிடி, சினிமா, ஐஓஎம்சி, எல்எஸ்டிஎம் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் தேசிய கல்வி உதவித்தொகை குறித்து இந்த காணொளியில் காண்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மூலம் வழங்கப்படும் உதவித்தொகைகள். பிடி தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி நிதியுதவி வழங்கும் திட்டம். இரும்புத்தாது, மாங்கனீசு தாது மற்றும் குரோம் தாது சுரங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான நிதியுதவி வழங்கும் திட்டம். சுண்ணாம்புக்கல் மற்றும் டோலமைட், மைக்கா சுரங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான நிதியுதவி வழங்கும் திட்டம். திரைப்பட தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான நிதியுதவி வழங்கும் திட்டம். இந்த உதவித்தொகைக்கான தகுதிகள்: மாணவர்களின் பெற்றோரில் ஒருவர் பிடி, இரும்புத்தாது, மாங்கனீசு மற்றும் குரோம் தாது சுரங்கங்களில் பணிபுரிய வேண்டும். சுண்ணாம்புக்கல் மற்றும் டோலமைட், மைக்கா சுரங்கங்களில் பணிபுரிய வேண்டும். குறைந்தது 6 மாத சேவை கொண்ட திரைப்பட தொழிலாளியாக இருக்க வேண்டும். இதில் ஒப்பந்த தொழிலாளர்கள், ஹோம் பேஸ்டு தொழிலாளர்களின் குழந்தைகளும் விண்ணப்பிக்கலாம். குடும்பத்தின் மொத்த மாத வருமானம் கீழ்கண்டவாறு இருக்க வேண்டும். பீடி தொழிலாளர்கள் எனில் மாத வருமானம் ரூபாய் 10,000ற்குள் இருக்க வேண்டும். சுரங்க தொழிலாளர்களில் மேனுவல், அன்ஸ்கில்டு, ஹைலி ஸ்கில்டு அண்ட் கிளரிக்கல் பணிகளில் ஈடுபடும் சுரங்க தொழிலாளர்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை பொருட்படுத்தாமல் தொழிலாளர் நல அமைப்பின் பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் அனைத்து வசதிகளையும் பெற தகுதியுடையவர்கள் ஆவர். மேற்பார்வை மற்றும் நிர்வாக திறனில் பணிபுரியும் நபர்கள் மாதத்திற்கு ரூபாய் 10,000 என்ற ஊதிய வரம்பிற்கு உட்பட்டு பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் வசதிகளை பெற தகுதியுடையவர்கள். திரைப்பட தொழிலாளர்கள் எனில் மாதத்திற்கு ரூபாய் 8,000ற்கு மிகாமலும் மொத்த தொகையாக ரூபாய் 1,00,000ற்குள்ளும் இருக்க வேண்டும். மாணவர்கள் முதல் முயற்சியில் கடைசி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தொலைதூர கல்வி மூலம் பயிலும் மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் மருத்துவம், பொறியியல் மற்றும் வேளாண் படிப்புகள் உள்ளிட்ட பொது அல்லது தொழில்நுட்ப கல்வியின் எந்த ஒரு படிப்பிலும் நேரடியாக பயிலும் மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். அனுமதிக்கப்பட்ட உதவித்தொகை பின்வரும் சந்தர்ப்பங்களில் ரத்து செய்யப்படலாம். தவறான டாக்குமெண்ட்ஸ் மூலம் உதவித்தொகை பெற்றிருப்பது கண்டறியப்பட்டால் உதவித்தொகை ரத்து செய்யப்படலாம். படிப்பை இடையில் நிறுத்திவிட்டால் உதவித்தொகை நிறுத்தப்படும். கல்வி உதவித்தொகை முதலில் வழங்கப்பட்ட பாடத்தை மாற்றினாலும், வெல்ஃபேர் ஆணையரின் முன் அனுமதி இல்லாமல் கல்வி நிறுவனத்தை மாற்றினாலும் உதவித்தொகை ரத்து செய்யப்படும். மாணவர் படிப்பில் திருப்திகரமான முன்னேற்றம் அடைய தவறினால் அல்லது வருகை ஒழுங்கற்றதாக இருந்தால் அல்லது உதவித்தொகை வழங்கப்பட்ட கல்வியாண்டில் தவறான நடத்தை இருந்தால் உதவித்தொகை ரத்து செய்யப்படும். பெற்றோர் பீடி, சுரங்கம் அல்லது திரைப்பட தொழிலாளராக இருப்பதை நிறுத்திவிட்டால் உதவித்தொகை நிறுத்தப்படும். மாணவர்கள் தனி வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும். ஜாயிண்ட் அக்கவுண்டாக இருந்தால் முதல் பெயர் மாணவரின் பெயராக இருக்க வேண்டும். ஒரே தொழிலாளியின் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது தனித்தனி வங்கி கணக்கு எண்ணை வழங்க வேண்டும். ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனி மொபைல் எண்ணை வழங்க வேண்டும். தேவையான ஆவணங்கள்: போட்டோ, தொழிலாளியின் அடையாள அட்டை, பேங்க் பாஸ்புக், கடந்த கல்வியாண்டின் தேர்ச்சி சான்றிதழ் அல்லது மதிப்பெண் சான்றிதழ், வருமான சான்றிதழ். இந்த உதவித்தொகைக்கு தேர்வாகும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையின் விவரம்: 1ஆம் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1,000 வழங்கப்படும். 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1,500 உதவித்தொகையாக வழங்கப்படும். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 2,000 வழங்கப்படும். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 3,000 வழங்கப்படும். ஐடிஐ, பாலிடெக்னிக் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். டிகிரி கோர்ஸ் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 25,000 உதவித்தொகையாக வழங்கப்படும்.
ப்ரீ மெட்ரிக் பயிலும் மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31 ஆகஸ்ட் 2026 ஆகும். ப்ரீ மெட்ரிக் என்பது 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களை குறிக்கும். 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் விரைவில் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறவும். போஸ்ட் மெட்ரிக் பயிலும் மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி அக்டோபர் 31, 2026 ஆகும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்பது 11ஆம் வகுப்புக்கு மேற்பட்ட படிப்பு பயிலும் மாணவர்களை குறிக்கும். போஸ்ட் மெட்ரிக் பயிலும் மாணவர்கள் உங்களுக்கு தகுதியான உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறவும். இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் விண்ணப்பிக்க வேண்டும். நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் விண்ணப்பிக்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவசியம். எவ்வாறு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உருவாக்குவது மற்றும் எவ்வாறு புதிய விண்ணப்பம் விண்ணப்பிப்பது என்பதை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளவும். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கமெண்டில் தெரியப்படுத்தவும். கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல். நன்றி.